جميع المؤمنين بإيمانه وارحم هذا العبد محمدا إسماعيل حنيف رضاني ابن العالم النبي مرشد القوم بالعالم صل سلم على جميدا وقاب طبيب عمري وعلى كل حال وصحبه وعلى من نوى بفعاله إنني أنا قصد خير ما نرضين السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي ونسلم على رسوله الكريم ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له نشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله الذي أرسله بالحق بشيرا ونذيرا يا سيدي يا رسول الله خذ بيدي قلت حيلتي أدركني يا شفيع المذنبين سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم عليه وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே மற்றும் பரக்கத்து நிறைந்த இந்த மஜ்லிஸிலே குழுமி இருக்கக்கூடிய பெரியவர்களே, சகோதரர்களே, திரைமறையிலிருந்து இந்த சப்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தாய்மார்களே, இணையதளங்களின் மூலம் இந்த சபையை கண்டு கொண்டிருக்கக்கூடிய சகோதரர்களே, சகோதரிகளே, நம் அனைவருக்கும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எந்த ஒரு நோக்கத்திற்காக நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய மேன்மக்களான இமாம்கள் இந்த ஒரு சபையை நம்முடைய ஊரிலே ஆரம்பித்து வைத்து தந்தார்களோ அதே நோக்கத்திலேயே இந்த மஜ்லிஸிலே பங்கெடுப்பதற்கும் இனி கியாமத் நாள் வரை இதே நோக்கத்திலேயே இந்த மஜ்லிஸை நடத்துவதற்கும் கூடிய ஒரு நற்பாக்கியத்தை இறைவன் நம் அனைவருக்கும் அருள்வானாக. சையதுனா இமாம் புகாரி நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்படி நபிகளாரை நேசித்து நபிகளாருடைய சுன்னத்தை எப்படி தன் வாழ்நாளிலே பகர்த்தி வாழ்ந்து காட்டி தந்தார்களோ அதே போல நபிகளாரை நேசித்து நபியுடைய சுன்னத்துகளை நம்முடைய வாழ்நாள்களிலே எடுத்து நடக்கக்கூடிய ஒரு நற்பாக்கியத்தை வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, புனித புகாரி ஷரீஃப் மஜ்லிஸுடைய 99வது வருடத்தின் 14வது நாளான இன்று தினம் ஓதப்பட்ட ஹதீஸுகளுடைய விளக்கம் என்பதின் தொடராக இன்று ஓதப்பட்ட ஹதீஸுகளிலே
பல முக்கியமான தேவையுள்ள தலைப்புகளின் கீழ் ஹதீஸுகளை இமாம் புகாரி நாயகம் அவர்கள் கொண்டு வந்திருந்தாலும் தரப்பட்டுள்ள நேரத்திற்கு தகுந்தவாறு அதிலிருந்து மிகவும் முக்கியமான சில தலைப்புகளை மற்றும் நாம் பார்ப்போம். குறிப்பாக இன்று ஓதப்பட்ட ஹதீஸுகளிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸுகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திருக்குணங்களை பற்றி, அவர்களுடைய அழகு பண்புகளை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸுகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடையாளங்களை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸுகள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷமாயிலே ரசூல், அவர்களுடைய உருவத் தோற்றத்தை பற்றி சொல்லக்கூடிய ஹதீஸுகள் போன்ற முக்கியமான சில தலைப்புகளை கொண்டு வந்திருப்பதனால் நாம் அந்த தலைப்புகளின் கீழ் சற்று பார்ப்போம். இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தெரிவதற்கு முன்பு, இந்த விஷயங்களை எல்லாம் நாம் தெரிந்திருப்பதனால் நமக்கு என்ன பலன், இந்த விஷயங்களை எல்லாம் நாம் எதற்காக நாம் தெரிந்திருக்க வேண்டும், இந்த விஷயங்களை படிப்பது நம் மீது கடமையான ஒரு காரியமா, எந்த அளவிற்கு இதற்கும் நமக்கும் உள்ள தொடர்பு இருக்கின்றது ஆகிய விஷயங்களை எல்லாம் பார்த்துவிட்டு இந்த தலைப்பில் நுழைவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை இந்த உலகத்தில் இறைவனால் அனுப்பப்பட்ட ஒரு நபி என்று தன்னை வெளிப்படுத்தியதற்கு பிறகு இனி கியாமத் நாள் வரை ஒரு மனிதன் அவன் இஸ்லாம் மார்க்கத்துள் நுழைய வேண்டும் என்றால், ஒரு முஸ்லிமாக அவன் மாற வேண்டும் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த 2 ஷஹாதத் அடைந்திருக்கக்கூடிய கலிமாவை எந்த ஒரு சந்தேகமும் இன்றி தன்னுடைய மன மாற்றத்துடன் மன உறுதியுடன் நாவினால் மொழிந்திருக்க வேண்டும். ஒருவன் வெறும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மட்டும் அவன் நம்பிக்கை கொள்கின்றான், அதில் அவன் மன உறுதியடைகின்றான், எந்த ஒரு மன சந்தேகத்தும் இல்லாமல் தன்னுடைய நாவினால் மொழிந்தான் என்றால் அவன் ஒருபோதும் முஸ்லிமாக மாற மாட்டான் என்பது இமாம்களுடைய ஏகோபித்த கருத்து. எனவே லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த உலூஹியத்துடைய கலிமாவிற்கு நாம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ, எந்த அளவிற்கு அந்த கலிமாவை பற்றி நாம் ஆராய்ச்சி செய்கின்றோமோ, அந்த கலிமாவை பற்றி நாம் படிக்கின்றோமோ, அதற்கு கீழ் வரக்கூடிய பாடங்களை நாம் விளங்குகின்றோமோ, இதே போல சற்றும் குறையாமல் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற இந்த கலிமாவுடைய ரிசாலத்துடைய இந்த கலிமாவுடைய பாடங்களையும் நாம் படிக்க வேண்டும். இதற்கு கீழ் வரக்கூடிய விஷயங்களையும் நாம் தெரிந்திருப்பதே நம் மீது கடமையாக இருக்கின்றது. இறைவன் குர்ஆனிலே கூறுவான், குல் இன்னமா அஇதுக்கும் பிவாஹிதா அன் தகூமு லில்லாஹி மஸ்னா வ ஃபுராதா சும்ம ததஃபக்கரு. குல் நபியே நாயகமே, உங்களுடைய சமுதாய மக்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்கள், இன்னமா அஇதுக்கும் பிவாஹிதா, உங்களிடத்திலே ஒரே ஒரு உபதேசத்தை மட்டும் நான் செய்கின்றேன். அன் தகூமு லில்லாஹ், நீங்கள் வேறு எந்த ஒரு நோக்கத்தையும் மனதில் வைத்து கொள்ளாமல் இறைவனுடைய திருப்பொருத்தத்தை மட்டுமே நாடி இறைவனுக்காக நின்று மஸ்னா வ ஃபுராதா சும்ம ததஃபக்கரு, தனியாகவோ அல்லது கூட்டமாகவோ சேர்ந்து நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும், நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று இறைவன் நபியிடத்திலே கட்டளையிடுகின்றான். தன்னுடைய சமுதாய மக்களுக்கு சொல்லிக் கொடுங்கள் என்று இறைவன் நபி அவர்களிடத்திலே கட்டளையிடுகின்றான். முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஆயத்திலே விளக்குவார்கள், சும்ம ததஃபக்கரு என்று சொன்னால் தஅலமு ஃபி அம்ரி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விஷயங்களை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும், அவர்களுடைய விஷயங்களை நீங்கள் படிக்க வேண்டும். தொடர்ந்து எழுதுறாங்க, நபிகளுடைய விஷயங்களை படிக்க வேண்டும் என்றால் நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் படித்திருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஃஆலுகள், அவர்களுடைய செயல்களை பற்றி நாம் படித்திருக்க வேண்டும். நபி அவர்களுடைய அஹ்லாக்குகள், நற்பண்புகளை பற்றி நாம் படித்திருக்க வேண்டும். அவர்களுடைய ஷமாயில் திரு தோற்றங்களை பற்றி நாம் படித்திருக்க வேண்டும் என்று முஃபஸ்ஸிரீன்கள் தொடர்ந்து எழுதுறாங்க. இதனால தான் ஃபத்துஹுல் முயின் என்ற ஒரு கிதாபு, ஷாஃபி மதஹபுடைய சட்ட நூலை விளக்கி தரக்கூடிய ஃபத்துஹுல் முயின் என்ற ஒரு கிதாபு நாம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். கேரளாவில் அடங்கியிருக்கக்கூடிய ஜைனுதீன் மஹ்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதின ஒரு கிதாபு.
அந்த கிதாபில் தொழுகையுடைய பாடத்தை சொல்லி வரும் பொழுது அதனுடைய முசன்னிஃப் அவர்கள் எழுதுவார்கள், அவ்வளு வாஜிபின் அலல் ஆபாஇ தஅலீமுஹு அன்ன நபியனா முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புஇஸ பி மக்கத வ துஃபின பிஹா. ஒரு குழந்தை அந்த குழந்தை பகுத்தறிவு வயதை அடைந்தவுடன் ஒரு விஷயத்தை நாம் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவனுக்கு அந்த விஷயம் விளங்கும், அந்த அளவிற்கு அந்த பகுத்தறிவை அவன் வயதை அடைந்து விட்டான் என்பதை நாம் உணரும் பொழுது முதலாவதாக அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களின் மீது, தந்தை தாயின் மீது, அல்லது அந்த குழந்தையை யார் வளர்க்கின்றார்களோ அவர்கள் மீது கடமையானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி தான். இந்த அளவுக்கு என்ன எழுதுறாங்க, ஹத்த ஸலாத்தி, தொழுகையை விட அல்லாஹுவை பற்றியும் தொழுகையை பற்றியும் எல்லாம் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், நம் மீது கடமைதான். ஆனால் இதையெல்லாம் விட முதலாவதாக அவ்வளவு வாஜிபு, முதல் கடமை என்னவென்றால் நபிகள் நாயகத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். இந்த ஃபத்துல் மொயினுக்கு யானத்து தாலிபின் என்ற ஒரு விளக்க உரை இருக்கின்றது. அந்த விளக்க உரையிலே தொடர்ந்து இதுக்கு கீழே எழுதிட்டு வராங்க. கிதாபுடைய முசன்னிஃப் உதாரணத்துக்கு ஒரு 2 வார்த்தைகள் சொன்னார்கள். நபிகளாரை பற்றி முதலாவது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் வெறும் நபி அவர்கள் மக்காவிலே பிறந்து மதீனாவிலே அடக்கப்பட்டார்கள் என்பது மட்டுமல்ல, மாறாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி A to Z முழுவதும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நபி அவர்கள் எந்த கோத்திரத்திலே பிறந்தார்கள், எந்த நபியுடைய வம்சத்திலே பிறந்தார்கள், நபி அவர்களுடைய பெயர்கள் என்னென்னவெல்லாம் இருந்தது, நபி அவர்களுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இருந்தார்கள், நபி அவர்களுக்கு எத்தனை மனைவிமார்கள் இருந்தார்கள், நபி அவர்களுடைய குணங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உருவ தோற்றங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது, நபியுடைய ஆடை அமைப்புகள் எப்படிப்பட்டதாக இருந்தது என்ற அனைத்து விஷயங்களையும் நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறது கடமையாக இருக்கின்றது என்று யானத்து தாலிபின்லே அதனுடைய முசன்னிஃப் அவர்கள் அந்த இடத்திலே பதிவு செய்கின்றார்கள். வருத்தமான ஒரு விஷயம் என்னன்னா, நம்மள பல பேருக்கும் நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடியவர்களுக்குரிய நம்முடைய நண்பர்கள் தோழர்களுடைய மக்களுக்கு எத்தனை பிள்ளைகள் என்று கேட்டால் உடனே நாம் சொல்லிவிடுவோம். ஆனால் இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா நம்மர்களுக்கும் அவங்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இருக்காது. நம்மளுக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாத விளையாட்டு வீரர்கள், நடிகர்களுடைய பிள்ளை அவர்களுக்கு கூட எத்தனை பிள்ளைகள் இருக்கின்றார்கள் என்று கேட்டால் உடனே நாம் சொல்லிவிடுவோம். ஆனால் நாம் எத்தனை பேருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எத்தனை பிள்ளைகள் இருந்திருந்தார்கள் என்று கேட்டால் எல்லாராலும் அதற்கு பதில் சொல்ல முடியுமா என்பது சந்தேகத்திற்குரிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. இறைவனுடைய நோக்கம் என்னவென்றால், நாம் அல்லாஹ் நமக்கு ஒரு பகுத்தறிவுடைய அறிவை நமக்கு தரும் பொழுது, ஒரு விஷயத்தை விளங்கக்கூடிய வயதை நாம் அடையும் பொழுது இறைவனுடைய அந்த சட்டம் என்னவென்றால், நீ முதலாவதாக விளங்க வேண்டியது உன்னுடைய பெயரை அல்ல, என்னுடைய ஹபீபுடைய பெயர். நீ முதலாவதாக விளங்கி இருக்க வேண்டியது உன்னுடைய வம்சத்தை பற்றி அல்ல, என்னுடைய ஹபீபுடைய வம்சம். நீ முதலாவதாக அறிந்திருப்பது உன்னுடைய பெற்றோர்களுடைய குணங்களை பற்றி அல்ல, என்னுடைய ஹபீபுடைய குணம். நீ முதலாவதாக அறிந்திருப்பது உன்னுடைய பெற்றோர்களுடைய பெயர்களை அல்ல, என்னுடைய ஹபீபுடைய பெற்றோர்களுடைய பெயர். இது இறைவனுடைய ஒரு சட்டம். அந்த அடிப்படையில் இன்று ஓதப்பட்ட பாடத்திலே சேனா இமாம் புகாரி நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நபி அவர்களுடைய பெயர்களை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடத்தை கொண்டு வருகின்றார்கள். பாபுன் ஃபி அஸ்மாஇன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக நம்ம பிள்ளைகளுக்கு பெயர் விடும் பொழுது, பிள்ளைகள் பிறந்து 7வது நாளோ அல்லது நம்முடைய வசதிக்கு தகுந்தவாறு நாம் பெயர்களை வைப்போம். பெயர்களை நாம் முன்பே முடிவு செய்து விடுவோம். ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் இந்த பெயர் விடணும், பொம்பளை பிள்ளையாக இருந்தால் இந்த பெயர் விடணும் என்று நாம் ஆரம்பத்திலே முடிவு செய்து விடுவோம். ஆனால் பெயர் விடுவது என்பது குழந்தை பிறந்ததற்கு 7 நாளுக்கு பிறகோ அல்லது நம்முடைய வசதிக்கு தகுந்தவாறு நாம் பெயரை சூட்டுவோம். 7வது நாள் பெயர் வைப்பதுதான் சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் நபி அவர்கள் பிறந்த 7வது நாள் தான் மக்காவிற்கு கொண்டு சென்று முஹம்மது என்ற பெயரை சூட்டினார்கள் என்பது வரலாறு. ஆனால் நபிகளுடைய விஷயம் அப்படி இல்லை. நபி அவர்கள் தன்னுடைய தாயுடைய கர்ப்பத்திற்கு வருவதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே அவர்களுடைய பெயர் சூட்டப்பட்டது, அவர்களுடைய பெயர் முடிவு செய்யப்பட்டது என்பதை குர்ஆன் சொல்லி தருகின்றது.
அல்லாஹ் குர்ஆனிலே செய்தனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவான், வைது கால ஈஸா இப்னு மரியம் யா பனி இஸ்ராஈல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் முஸத்திகல் லிமா பைன யதைய மினத் தௌராத் வ முபஷ்ஷிரன் பி ரசூலின் யதி மின் பஅதி. ஓ பனு இஸ்ரவேலர்களே, இறைவனிலிருந்து உங்களால் அனுப்பப்பட்ட, உங்களின் பக்கம் அனுப்பப்பட்ட ஒரு தூதனாக நான் இருக்கின்றேன். எனக்கு முன்பு இறங்கிய தௌராத் என்னும் வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடியவனாகவும் நான் இருக்கின்றேன். எனக்கு பிறகு இறைவனுடைய புறத்தில் இருந்து ஒரு நபி வரவிருக்கின்றார் என்ற நற்செய்தியை சொல்லக்கூடியவனாகவும் நான் இருக்கின்றேன் என்று சொல்லிவிட்டு சொல்வார்கள், இஸ்முஹு அஹ்மது, அவர்களுடைய பெயர் அஹ்மது என்பதாக இருக்கும் என்று. நபிகள் அவர்கள் பிறப்பதற்கு சுமார் 600 வருடங்களுக்கு முன்பே சேனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய சமுதாய மக்களுக்கு நபிகளாருடைய பெயரை எடுத்து கூறியதை குர்ஆன் சொல்லித் தருகின்றது. நமக்கு மத்தியிலே பெயர் வைப்பது என்பது நம்மை விளங்கிக் கொள்வதற்காக, சக மனிதர்கள் மற்றவர்களை விளங்கிக் கொள்வதற்காக தான் நாம் நமக்கு பெயர் வைத்துக் கொள்கின்றோம். இது கிதாபுல தஅரீஃப் என்று சொல்வார்கள், ஒரு ஆளை விளங்குவதற்காக. ஆனால் நபி அவர்களுடைய பெயர் வைப்பு என்பது அதிலேயே ஒரு முஅஜிஸத் இருக்கின்றது. அது தஅரீஃபுக்காக இல்லை, மாறாக தஷ்ரீஃபுக்காக. நபி அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும், நபி அவர்களுடைய பதவியை உயர்த்த வேண்டும், அவர்களுடைய உம்மத்தின்களுக்கு அவர்களுடைய கதிரை, அவர்களுடைய மகத்துவத்தை விளக்கி கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர்களுக்கு வைக்கப்பட்டதுதான் அவர்களுடைய பெயர்கள். நபி அவர்களே அவர்களுடைய பெயரை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவாங்க, லீ ஹம்சத்து அஸ்மாஇன் அன முஹம்மதுன் வ அன அஹ்மது வ அனல் மாஹி அல்லதி யம்ஹுல்லாஹு பியல் குஃப்ர வ அனல் ஹாஷிரு அல்லதி யுஹ்ஷருன் நாசு அலா கதமி வ அனல் ஆகிபு அவு கமா கால அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். லீ ஹம்சத்து அஸ்மாயின், எனக்கு 5 பெயர்கள் இருக்கின்றது. அதாவது மற்ற பெயர்களிலெல்லாம் மற்ற அனைத்து பெயர்களிலும் பிரபல்யமான 5 பெயர்கள் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய சில இமாம்களுடைய கருத்து. முன்கால நபிமார்கள் என்னை பற்றி அவர்களுடைய சமுதாயங்களுக்கு விளக்கி கொடுக்கும் பொழுது அவர்கள் உபயோகித்த பெயர் எனக்கு 5 இருக்கின்றது என்றும் வேற இமாம்களுடைய கருத்து. எனக்கு 5 பெயர்கள் மட்டும்தான் இருக்கின்றது என்பது இதனுடைய கருத்தல்ல. வேற ஒரு ரிவாயத்திலே லீ அஷரத்து அஸ்மாயின் என்றும் வந்திருக்கின்றது. எனவே லீ ஹம்சத்து அஸ்மாயின், எனக்கு முக்கியமான பிரபல்யமான 5 பெயர்கள் இருக்கின்றது. அன முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது என்று பெயர் வைக்கப்பட்ட ஒருவனாக நான் இருக்கின்றேன். முஹம்மது என்றால் புகழுக்குரியவர், அதிகமான புகழப்பட்டவர், புகழுக்குரியவர் என்ற அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எத்தனை பெயர் இருந்தாலும் இந்த முஹம்மது என்ற பெயர் இருக்கக்கூடிய சிறப்பு மற்ற எந்த இஸ்மிலையும் இல்லை. சேனா காலி இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, மாமின் பைத்தின் ஃபீஹி இஸ்மு முஹம்மதின் இல்லா நமா வ ருஸிகு மா லர்ர அஹதகும் ஐ யகூன ஃபீ பைத்திஹி முஹம்மதுன் வ முஹம்மதானி வ ஸலாஸத்து முஹம்மதின். சேனா காலி இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, உங்களில் எவருடைய வீட்டிலாவது முஹம்மது என்ற பெயரை நீங்கள் எழுதி வைத்திருந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு பரக்கத்தை அல்லாஹ் அதிகமாக்குவான், அல்லாஹ் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு பரக்கத்திலே விசாலப்படுத்துவான் என்று சொல்கின்றார்கள். வேறொரு இடத்திலே சொல்லும் பொழுது, உங்களில் யாரேனும் முஹம்மது என்ற பெயரை நீங்கள் வைத்திருந்தீர்கள் என்றால் அல்லாஹ் அந்த வீட்டில் உள்ளவர்களை எந்த ஒரு சிரமமும் கொடுக்க மாட்டான், எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க மாட்டான். காரணம், இது முஹம்மது என்ற பெயர் வைத்ததினால் உள்ள பரக்கத்து. இதனால தான் நம்ம பெயர் வைக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர்களையும் சஹாபாக்கள், அவுலியாக்கள், நல்லடியார்களுடைய பெயர்களையும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு சேர்த்து விடுவதனுடைய காரணம் இதுதான். அவர்களுடைய பரக்கத்து கிடைக்கணும், அவர்களுடைய அந்த தவஜ்ஜுஹு கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் பெயர் வைக்கிறோம். சொல்லுவார்கள், இந்த உலகத்தில் முஹம்மது என்ற பெயர் இல்லாத ஒரு இஸ்லாமிய வீடு இல்லை என்று சொல்லுவார்கள். எல்லா வீட்டிலும் குறைந்தது ஒரு முஹம்மதாவது இருப்பார். ஆனால் நம்மளுடைய ஒரு பிரத்யேகதை என்னவென்றால், எப்படி நம்முடைய ஊரில் முஹம்மது இல்லாத ஒரு வீடு இருக்காதோ அதே மாதிரி புகாரி இல்லாத ஒரு வீடும் இருக்காது. காரணம், நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் புகாரி என்று பெயர் வைப்பதனுடைய காரணம், சையதுனா புகாரி நாயகம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மீது நாம் கொண்ட நேசம், நாம் கொண்ட அன்பு, அவர்களுடைய பரக்கத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து சேர வேண்டும் என்ற நோக்கம்தான்.
தொடர்ந்து ஹதீஸில் சொல்கிறாங்க, வான அஹ்மது, நான் அஹ்மது என்று பெயர் வைக்கப்பட்ட ஒருவனாக இருக்கின்றேன். அஹ்மது என்றால் அதிகமாக இறைவனை புகழக்கூடியவர் என்று அர்த்தம். அதிகமாக இறைவனை புகழக்கூடியவர் என்று அர்த்தம். அல்லாஹு நபியுடைய பெயர்களை பற்றி குர்ஆனிலே கூறும் பொழுது இந்த 2 பெயர்களை மட்டும்தான் குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். 4 இடங்களில் முஹம்மது என்ற பெயரையும் ஒரு இடத்தில் அஹ்மது என்ற பெயரையும் குறிப்பிடுகின்றான். இங்கே ஆச்சரியம் என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு பிறப்பதற்கு முன்பு, நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு பிறப்பதற்கு முன்பு எல்லா நபிமார்களும் அவருடைய சமுதாய மக்களுக்கு நபியை பற்றி சொல்லிக் கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் நபியுடைய பெயரையும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நாம் முன்பு ஓதிய குர்ஆன் ஆயத்தின் அடிப்படையில் அவர்களுடைய பெயர் அஹ்மது என்பதாக இருக்கும் என்று பெயர்களையும் என்ன செய்திருக்கின்றார்கள், சொல்லிக் கொடுத்திருக்கின்றார்கள். அப்படி இருந்தும் நபி பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மனிதர் கூட அஹ்மது என்று பெயர் வைக்கப்பட்ட ஒரு மனிதர் நபி அவர்களுக்கு முன்பு பிறக்கவில்லை. எந்த குழந்தைக்கும் அஹ்மது என்ற பெயர் வைக்கப்படவில்லை. காரணம், இது இறைவனுடைய ஒரு ஏற்பாடு. என்னுடைய ஹபீப் அவர்கள் வருவதற்கு முன்பு அவர்களுடைய பெயர் வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது என்பது இறைவனுடைய ஒரு முடிவு. நேத்திற்குரியவர்களே, தொடர்ந்து சொல்றாங்க, வானல் மாஹி அல்லது எம்ஹுல்லாஹு பியல் குஃப்ர, பாவத்தை அழித்தொழிக்கக்கூடிய மாஹி, பாவத்தை அழிக்கக்கூடியவனாக நான் இருக்கின்றேன் என்று சொல்வார்கள். அல்லாஹு தஆலா இறைவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் நபியாக அனுப்புவதற்கு முன்பு அந்த காலகட்டத்திலே வாழ்ந்த காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள் சிலை வணங்குவதிலும் இணை வைப்பதிலும் ஊறி போனவர்களாக இருந்தார்கள். சிலை வணங்குவது என்பது அவர்களுடைய இரத்தத்தில் கலர்ந்த ஒன்றாக இருந்தது. இந்த நேரத்தில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் இறைவன் ஒருவன் மட்டுமே, நீங்கள் வணங்கக்கூடியது எல்லாம் எந்த வணக்கத்திற்கும் தகுதியானதில்லை என்று சொல்லி 23 வருடங்கள் தாவத்துக்களை செய்து அங்கிருந்த ஷிர்கையும் குஃப்ரையும் அழித்தொழித்தார்கள். எனவே சொன்னார்கள், வானல் மாஹி, நான் ஷிர்க்குகளையும் குஃப்றுகளையும் பாவங்களை எல்லாம் அழித்தொழிக்கக்கூடிய ஒரு மாஹி, பாவத்தை அழிக்கக்கூடியவனாக இருக்கின்றேன் என்று சொன்னார்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய உடம்புகளிலும் இருக்கக்கூடிய மோசமான பாவங்களையும் மோசமான குணங்களையும் அந்த அனல் மாஹி என்று சொன்ன நபிகளாருடைய பரக்கத்தினால் அழித்தொழிப்பானாக. தொடர்ந்து சொல்றாங்க, வானல் ஹாஷிரு அல்லது யுஹ்ஷருன் நாசு அலா கதமி, மக்களை எல்லாவரையும் ஒன்று சேர்க்கக்கூடிய ஒருவனாக இருக்கின்றேன், எல்லா மக்களும் என்னிடம் ஒன்று சேர்க்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். இதற்கு இமாம்கள் பல வகையான கருத்துக்களை சொன்னாலும் அதில் நமக்கு தெரிந்த பிரபல்யமான ஒரு கருத்து, நாளை கியாமத் நாளிலே சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் இறுதி நபியான சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே பிறக்கக்கூடிய கடைசி மனிதர் வரை அனைவரும் ஒன்று திரண்டு நாளை கியாமத் நாளிலே ஒவ்வொரு நபிமார்களிடமும் சென்று தன்னுடைய சிபாரிசு கோரிக்கை வைப்பார்கள். அனைவரும் நீங்கள் நபி அவர்களிடத்திலே செல்லுங்கள் என்று அனுப்பிய பொழுது எல்லாவரும் சேர்ந்து நபியிடத்திலே ஒன்று சேருவார்கள். இதைதான் குறிப்பிடுகின்றார்கள், வானல் ஹாஷிர். இறுதியாக சொல்வார்கள், வானல் ஆக்கிபு, நான் இறுதியாளனாக இருக்கின்றேன், நபிமார்களில் எல்லாம் கடைசியாக வந்தவனாக இருக்கின்றேன் என்று சொல்வார்கள். வேறொரு ரிவாயத்தில் அல்லதி லா நபிய பாயிதே, எனக்கு பிறகு வேறு எந்த ஒரு நபியும் இல்லை என்றும் சொல்வார்கள். இதை இறைவன் குர்ஆனிலே கூறும் பொழுது, மாகான முஹம்மதுன் அபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும் வலாக்கிர் ரசூல் அல்லாஹி வ ஹாத்தமன் நபியீன் என்று குறிப்பிடுவான். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உங்களில் எந்த ஒரு ஆணுக்கும் தந்தை கிடையாது, அவர்கள் இறைவனுடைய ரசூல், தூதரும் நபிமார்களில் எல்லாம் இறுதியாக வந்தவருமாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கின்றான். நபிமார்கள் அனைவர்களையும் விட சிறப்பு வாய்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது முதலாவது நபியாக சையதுனா அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்புவதற்கு முன்பு இறைவன் நபி அவர்களை அனுப்பியிருக்கலாமே, எந்த காரணத்தினால் அல்லாஹு கடைசி நபியாக நம் நபியை அனுப்பினான் என்ற இந்த ஒரு கேள்விக்கு இமாம்கள் பல பதில்களையும் சொன்னாலும் முக்கியமான ஒரு பதில், ஒரு நபி வந்ததற்கு பிறகு தொடர்ந்து அடுத்த 2வது நபி வரும் பொழுது முந்திய நபியுடைய மார்க்கம், சட்டம் அங்கு மன்சூக் ஆகிவிடும், இல்லாமல் போய்விடும். அடுத்து வந்த நபிமார்களுடைய உம்மத்துகளுக்கு இந்த முந்திய நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுவது கூடாது. நபியையும் இறைவன் முதலாவது நபியாக அனுப்பியிருந்தான் என்றால், நபிக்கு பிறகு அடுத்து ஒரு நபி வரும் பொழுது
நபி அவர்களுடைய மார்க்கமும் அங்கு முடிந்து விட்டது, இனி நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடாது என்று சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இறைவனுடைய ஏற்பாடு என்னவென்றால், என்னுடைய ஹபீபுடைய மார்க்கம் அது முடிந்துவிடக்கூடாது, கியாமத் நாள் வரை அதை நிலைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நோட்டத்தை அல்லாஹ் வைத்திருந்தால் இறைவன் நபி அவர்களை இறுதி நபியாக அனுப்பியிருக்கின்றான். இமாம் கஸ்தல்லானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க, ஹுவல் அவ்வலு ஃபித் தக்தீரி வல் ஆஹிரு ஃபித் தஸ்வீரி. நபி அவர்கள் இந்த உலகத்திற்கு நபியாக வந்ததில் இறுதி நபியாக இருந்தாலும் அல்லாஹுவால் தீர்மானிக்கப்படும் விஷயத்திலே, ஒரு முடிவெடுக்கப்படும் விஷயத்திலே முதல் நபியாக இருந்தார்கள் என்று இமாம் கஸ்தல்லானி அவர்கள் சொல்றாங்க. இதே தான் நபி வேற ஒரு ஹதீஸ்ல சொல்லும் பொழுது, அன நபியன் வாதமு பைனல் மா குந்து நபியன் வாதமு பைனல் மா இவத்தீன். நான் செய்தன ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைப்பதற்கு முன்பே நபியாக இருந்தேன் என்று சொல்வார்கள். நபியாக இருந்தேன் என்று சொன்னால் இறைவனால் நபியாக அனுப்பப்படுவேன் என்று முடிவு செய்யப்பட்ட ஒருவனாக இருந்தேன் என்று சொல்லி காட்டுவார்கள். அடுத்ததாக இன்று ஓதப்பட்ட பாடத்திலே சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷமாயிலுர் ரசூல், நபி அவர்களுடைய அழகிய உடல் தோற்றங்களை பற்றி சொல்லக்கூடிய, அவர்களுடைய அழகை வர்ணிக்கக்கூடிய, அவர்களுடைய பேச்சு முறையை பற்றி வர்ணிக்கக்கூடிய, அவர்களுடைய ஆடை அமைப்புகளை பற்றி வர்ணிக்கக்கூடிய சில ஹதீஸுகள் இன்று வந்திருப்பதால் அதை பற்றி சற்று பார்ப்போம். ஷமாயிலுர் ரசூல் என்ற இந்த தலைப்பிலே பல இமாம்களும் பல கிதாபுகளை எழுதியிருந்தாலும் நம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு கிதாபு ஷமாயிலு திருமிதி. இமாம் திருமிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எழுதிய ஷமாயிலு திருமிதி என்ற கிதாபு. இந்த கிதாப் யாருக்கும் தெரியாமல் இருக்காது. இந்த கிதாபுக்கு இமாம் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நேற்றைய தினம் கந்தூரி கொண்டாடப்பட்ட இமாம் இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதற்கு ஒரு விளக்க உரை ஒன்று எழுதுறாங்க. அஷ்ரஃபுல் வசாயில் இலா ஷரஹ் ஷமாயில் என்று அதனுடைய பெயர். அந்த கிதாபில் நபியுடைய ஷமாயில்கள் எல்லாம் சொல்லுவதற்கு முன்பு அவங்க ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாங்க. நீங்கள் ஷமாயிலை படிக்கிறதுக்கு முன்னாடி, நபியுடைய ஷமாயில்களை எல்லாம் படிப்பதற்கு முன்னாடி உங்களுடைய அகீதாவை நீங்கள் ஒழுங்குபடுத்தணும். எதனால் இந்த ஷமாயிலை நீங்கள் படிக்கிறீங்க என்ற நோக்கத்தை தெரிந்து நீங்கள் படிக்க வேண்டும் என்பதை காட்டுவதற்காக ஒரு வாசகத்தை குறிப்பிடுகின்றார்கள். சொல்வார்கள், இஅலம் அன்ன மின் தமாமில் ஈமானி பிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாது அன்னஹு லம் யஜ்தமி ஃபி பதனின் ஆதமியின் மினல் மஹாசினில் லாஹிரத்தி மா இஜ்தமஅ ஃபி பதனிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷமாயில் என்பது ஒரு அதிகப்படியான ஒரு விஷயம் இல்லை, மாறாக நம்முடைய அகீதாவோடு சம்பந்தமான ஒரு விஷயம், நம்முடைய ஈமானோடு சம்பந்தமான விஷயம். முஹம்மதுர் ரசூலுல்லா என்ற இந்த ரிசாலத்துடைய கலிமாவுடைய ஈமான் முழுமையடைய வேண்டும் என்றால் நபிகளாருடைய ஷமாயிலை பற்றி நாம் படித்திருக்க வேண்டும். அதிலே நாம் அகீதா, நம்முடைய அகீதா சரிப்பட்டிருக்க வேண்டும். சொல்றாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் முதல் இனி கியாமத் நாள் வரை பிறக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுடைய உடம்பிலும் இல்லாத ஒரு தனி சிறப்புகள், தனி அழகுகள் நபி அவர்களுடைய உடம்பில் இருக்கின்றது என்று நாம் ஈமான் கொள்ளாதவரை, என்று நாம் நம்பாதவரை நம்முடைய ஈமான் பரிபூரணம் அடையாது என்று இமாம் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அந்த கிதாபில் பதிவு செய்கிறாங்க. இதை தான் சஹாபாக்கள் தன்னுடைய வாயினால் அனுபவத்தை வெளிப்படுத்துகிறாங்க. சையதுனா பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்ககிட்ட நபியை பற்றி கேட்கும் பொழுது சொன்னாங்க, இன்னி ரஅய்து ஃபீ ஹுல்லத்தின் ஹம்ரா. நபியை ஒரு நாள் நான் பார்க்கும் பொழுது சிவப்பு நிற ஆடை, ஜோடி ஆடைகள் அணிந்த ஒரு நிலையை நபியை பார்த்தேன். பார்த்துட்டு சொல்கிறாங்க, இன்னி லம் அர ஷைஅன் கத்து அஹ்ஸன மின்ஹு. இன்னி லம் அர ஷைஅன் கத்து அஹ்ஸன மின்ஹு. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு உலகத்தில் வேற எந்த ஒரு மனிதனை பற்றியும் சொல்லப்படலை. சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட அழகான ஒரு மனிதனையோ, நபியை விட அழகான வேறு எந்த ஒரு பொருளையோ, அது வானமாக இருந்தாலும் சரி, பூமியாக இருந்தாலும் சரி, சந்திரன், சூரியன், இன்னும் என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்கின்றதோ, உலகத்தில் வந்த என்ன மனிதர்களாக இருந்தாலும் சரி, நபியை விட அழகான ஒரு மனிதரையோ ஒரு பொருளையோ இதுவரை என் வாழ்நாளில் நான் பார்த்ததில்லை, இனி கியாமத் நாள் வரை நான் பார்க்க போவதும் இல்லை என்று சையதுனா பரா இப்னு ஆஸிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா மிஅராஜுடைய அந்த இரவிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், அவர்களுக்கு அழகுடைய பாரி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அழகுடைய பாரி கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று சொல்வார்கள். இப்போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அழகுடைய விஷயத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அழகில் மிஞ்சியவர்களா, அழகு அதிகமாக இருக்கக்கூடியவர்களா என்று ஒரு சந்தேகம் வரலாம். இதனால தான் கிதாபில் இமாம்கள் எழுதுறாங்க, அழகு என்பது இரண்டு வகை இருக்குது. அழகு என்பது இரண்டு வகை இருக்குது. ஒன்று ஹுஸ்னு சபாஹத். ஹுஸ்னு சபாஹத் என்று சொன்னால் அந்த அழகு நம்மளை கவர்ந்துடும், நம்மளை வசீகரிக்கும். எவ்வளோதான் பார்த்தாலும் கண் எடுப்பதற்கு நமக்கு மனசு வராது, பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணும். ஆனால் அந்த அழகு கூடாது, அது ஒரு எல்லையில் நின்றும். அந்த அழகு என்ன செய்யாது, கூடாது, அதிகரித்து கொண்டே இருக்காது. நாம் காலையில் பார்க்கும் பொழுது அந்த அழகு எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இரவில் பார்க்கும் பொழுதும், இனி 10 வருஷம் கழித்து பார்த்தாலும் அதே அழகு தான் இருக்கும். ஆனால் அந்த அழகு நம்மை கவரும், அது நம்மளை வசீகரிக்கும். இது ஒரு அழகு. இரண்டாவதாக வேற ஒரு அழகு இருக்குது, ஹுஸ்னுல் மலாஹத். ஹுஸ்னுல் மலாஹத் என்று சொன்னால் அந்த அழகை நாம் பார்க்கும் பொழுது அந்த அழகு நம்மை கவர்ச்சியாக நம்மளை வசீகரிக்கும், நம்மளை அந்த அழகு ஈர்க்கும். அந்த அழகை விட்டும் கண் எடுப்பதற்கு நமக்கு மனசு வராது, நம்முடைய மனசு நம்மை தூண்டாது. ஆனால் அந்த அழகு அதிகரித்து கொண்டே இருக்கும். அதற்கு ஒரு முடிவு கிடையாது, அதற்கு ஒரு எல்லை கிடையாது. அந்த அழகு அதிகமாகி கொண்டே இருக்கும், அதிகரித்து கொண்டே இருக்கும். சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த அழகு ஹுஸ்னு சபாஹத். ஆனால் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்த அழகு ஹுஸ்னுல் மலாஹத் என்று சொல்லக்கூடிய இந்த அழகு. காலையில் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அழகாக இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும் பொழுது நபியுடைய அழகு இன்னும் கூடி இருக்கும். அடுத்த நாள் பார்க்கும் பொழுது இன்னும் அழகு கூடி இருக்கும். இதுதான் நபியுடைய அழகு. இந்த ஹுஸ்னுல் மலாஹத் என்று சொல்லக்கூடிய இந்த அழகு உலகத்தில் நபியை தவிர வேற யாருக்கும் கொடுக்கப்படலை. உலகத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர இந்த ஒரு அழகு வேற யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. இங்க இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு சொன்னா, நாம் மற்ற சஹாபாக்கள் எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகை வர்ணித்ததை பற்றி நாம் ஆச்சரியம் அடைகின்றோம். நபி அவர்கள் எந்த ஒரு எப்படி அழகாக இருந்திருப்பார்கள், சஹாபாக்கள் இந்த அளவிற்கு வர்ணிக்கின்றார்கள் என்று நாம் ஆச்சரியப்படுகின்றோம். ஆனால் இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இன்னஹு லம் யல்ஹர் தமாம் ஹுஸ்னிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு கொடுக்கப்பட்ட அழகுல 100ல் 1 கூட நபிக்கு வெளிப்படுத்தப்படலை. 100ல் 1 பகுதியை கூட நபிகளாருக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. அல்லாஹ் அவர்களுடைய அழகை மஸ்தூர் மறைத்து வைத்திருக்கின்றான். வ இல்லா லமான் தாக்கத்தி சஹாபத்து அன் அதுரு இலேஹி. ஒருவேளை நபிக்கு கொடுக்கப்பட்ட அனைத்து அழகையும் அல்லாஹ் வெளிப்படுத்தியிருந்தான் என்று சொன்னால் சஹாபாக்களால நபியை கண்ணால் பார்த்திருக்கவே முடியாது என்பதாக இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றாங்க. அழகின் உருவமாக இருக்கக்கூடிய சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா அந்த அழகான முகத்தை நம்முடைய கனவிலும் நினைவிலும் காணக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. தொடர்ந்து இன்று ஓதப்பட்ட பாடத்திலே நபிகளாருடைய அஹ்லாக்குகள், நற்பண்புகளை பற்றி சொல்லக்கூடிய சில பண்புகளை எல்லாம் சொல்லக்கூடிய ஹதீஸுகளை கொண்டு வந்திருந்தாலும் நேரத்தை கருத்தில் கொண்டு அதிலிருந்து பரக்கத்திற்காக ஒரே ஒரு நபியுடைய குணத்தை மட்டும் சொல்லி என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இன்ன மின் ஹியாரிக்கும் அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா. இன்ன மின் ஹியாரிக்கும் அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா. உங்களில் சிறந்தவர்கள், உங்களில் நல்ல குணமுடையவர்கள் என்று சொன்னார்கள். ஒரு மனிதன் அவன் நல்லவனா இல்லை அந்த மனிதன் கெட்டவனா என்று முடிவு செய்யக்கூடியது அவனுடைய குணங்கள். ஒருவனுடைய குணம்தான் அவனை முடிவு செய்கின்றது அந்த மனிதன் எப்படிப்பட்டவன், அந்த மனிதன் நல்ல மனிதனா என்று முடிவு செய்யக்கூடியது அவனுடைய பண்புகள் தான், அவனுடைய குணங்கள் தான் என்று சொன்னார்கள். இதனால தான் நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் சேர்க்கும் பொழுது, மதரசாக்களிலும் சேர்க்கும் பொழுது முதல்ல கேள்வி இவனுடைய குணம் எப்படி இருக்கும், இவனுடைய பண்பு எப்படி என்பதுதான் முதல் கேள்வியாக கேட்போம். அதை வச்சு தான் நம்ம முடிவு செய்வோம் இவன் ஆள் எப்படிப்பட்டவன் என்பது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அஹ்லாக்குகள் என்பது ஒரு முஅஜிஸத்து. நபியுடைய அஹ்லாக் என்பது ஒரு முஅஜிஸத்து. காரணம், ஒரு முஅஜிஸத் என்று சொன்னால் நபிமார்களுக்கு அல்லாஹ் முஅஜிஸத்து என்பது கொடுத்ததினுடைய காரணம் என்பது
மக்களை ஆச்சரியப்படுத்துவதற்காக அல்ல, மாறாக அதை கண்டு அந்த மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்காக. சஹாபாக்களுடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தால் பெரும்பாலான சஹாபிகள் நபிகளாருடைய மற்ற முஅஜிஸத்துகளை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றதை விட நபியுடைய திரு பண்புகளை பார்த்து இஸ்லாத்தை ஏற்றது ஏராளமான சம்பவம், சொல்லிக்கொண்டே போகலாம். அப்படி நபியுடைய ஒரு குணம் என்பது கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாசி, மக்களில் எல்லாவரையும் விட அதிகமான தானம் தர்மங்கள் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற அனைத்து மக்களையும் விட, உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் விட தானம் தர்மங்கள், கொடையை அள்ளி கொடுப்பதிலே, கொடையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு மனது உடையவர்களாக இருந்தார்கள். சொல்லுவாங்க, ஃபல ரசூலுல்லாஹி அஜ்வதுல் பில் கைரி மினர் ரீஹில் முர்சலா, அவிழ்த்து விடப்பட்ட ஒரு காற்றை விட மிக வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவிழ்த்து விடப்பட்ட ஒரு காற்று அது எந்த அளவிற்கு மிக வேகமாக செல்லுமோ அதை விட மிக வேகமாக நபி அவர்கள் தர்மத்துடைய விஷயத்திலே இருப்பார்கள். அவிழ்த்து விடப்பட்ட காற்று எப்படி பாகுபாடு பார்க்காமல் நல்லவரா கெட்டவரா, முன்பு இருக்கக்கூடியவர் எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் எப்படிப்பட்டவர் என்ற பாகுபாடு பார்க்காமல் எல்லாருக்கும் அது போய் சேருமோ, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு பாகுபாடும் பார்க்காமல் எல்லாருக்கும் கொடை கொடுக்கக்கூடிய ஒரு நற்பண்புடையவராக இருந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் இன்று ஓதப்பட்ட ஹதீஸுகளை கேட்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல் அதை நம்முடைய வாழ்க்கையிலே பகர்த்தக்கூடிய, நம்முடைய மரணம் வரை அந்த ஹதீஸுகளுக்கு உட்பட்டு வாழக்கூடிய நன்மக்களாக இறைவன் நம் அனைவரையும் ஆக்குவானாக. இன்னும் இந்த ஹதீஸுடைய பரக்கத்தினால், இந்த மஜ்லிஸினுடைய பரக்கத்தினால், இந்த மஜ்லிஸிலே உடலால் குழுமி இருக்கக்கூடிய, உடலால் இந்த மஜ்லிஸிற்கு பங்கெடுக்க முடியாமல் தன்னுடைய கல்புகளால் இந்த மஜ்லிஸிலே பங்கெடுக்கக்கூடிய, வீட்டிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் இறைவன் நாளே சொர்க்கத்திலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சுவனத்திலே அவுலியாக்கள், நல்லடியார்கள், இறை நேசர்களோடு நம்மை ஒன்று சேர்ப்பானாக என்று துஆ செய்தவனாக வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.